கோவை மாவட்டம் அலையன்ஸ் கிளப் ஆஃப் சேரன் சார்பில் நவராத்திரி விழா. பன்னாட்டு அலையன்ஸ் சங்கம் மாவட்டம் 250S மற்றும் அலையன்ஸ் கிளப் ஆஃப் சேரன் சார்பில் நவராத்திரி விழா கோயம்புத்தூர் பிரஸ் என்க்ளைவ் பகுதியில் அமைந்துள்ள அலையன்ஸ் சேரன் சங்கத்தின் தலைவர் மற்றும் மாவட்ட அமைச்சரவை ஆலோசகர் பிரபாகரன் அவரது இல்லத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இதனை அலையன்ஸ் மாவட்ட ஆளுநர் AGA அலையன்ஸ் M. குணசேகரன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். அலையன்ஸ் சரஸ்வதி, அலையன்ஸ் மகாலட்சுமி, கீதா, சுபத்ரா, தனம் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை துவக்கி வைத்தனர். இதில் முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் ராஜன், DS விஜயகுமார், வட்டார தலைவர்கள் ஜோதிகுமார், யுவராஜ், மண்டல தலைவர் மாணிக்கம், மக்கள் தொடர்பு அதிகாரி அலையன்ஸ் M. குமார், ரொட்டேரியன் ஜோதி மற்றும் கீதா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். அலையன்ஸ் பிரபாகரன் அவரது இல்லத்தில் 16ஆம் ஆண்டாக தொடர்ந்து நடந்து வரும் நவராத்திரி விழாவில் இந்த வருடம் 9 மற்றும் 5 படிகளில் குலதெய்வம் கோயிலுடன் கொலு பொம்மைகள் வைக்கப்பட்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. குறிப்பாக இந்த வருடம் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களை கவரும் வகையில் தனியரங்கு அமைக்கப்பட்டு அதில் மெரினா கடற்கரை போன்ற மாதிரி வடிவமைப்பு காட்சிப்படுத்தப்பட்டு கடற்கரையில் உள்ள பிரத்யேக சிறப்பு காட்சிகளை வடிவமைக்கப்பட்டுள்ளது. அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. M. குணசேகரன் 250S மாவட்ட கவர்னரு. இந்த மாதிரி குழு வைக்கிறதுக்கு பிரபாகரன் அட்வைசர் சார் எங்களை கூப்பிட்டாரு. நான் இதுவரையிலும் இந்த மாதிரி கலந்துக்கிட்டதில்ல. 16 வருஷம் வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு பொம்மையும் வித்தியாசமாக இருக்குது. அதில் எங்கள் மாவட்டத்தோட போன வருஷம் கவர்னருடைய திருவள்ளுவர் சிலையும் இன்னொரு ஐடியாவோட கிருஷ்ண சிலையும் இருக்குது. இந்த வர வருஷத்துல என்னுடைய ஒரு பார்ட்டாக ஒரு சிலையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உண்மையிலுமே சிறப்பான ஒரு குழுவை வச்சுக்கிட்டு இருக்கிற போது அவரை என்ன பாராட்டுறதுக்கு தகும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நவராத்திரி தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அலையன்ஸ் இன்டர்நேஷனல் 250S மாவட்டத்தின் சார்பிலே இந்த விழா இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சேரன் அலையன்ஸ் சங்கத்தின் தலைவராக இருக்கின்ற மாவட்ட ஆலோசகர் பிரபாகரன் அவர்கள் மிகச்சிறப்பான முறையில் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். நவராத்திரி என்றாலே அனைவருக்கும் மகிழ்ச்சி தான். அந்த மகிழ்ச்சியை தொடர்ந்து 16 ஆண்டுகளாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார். நானும் இது 2வது 3வது முறையை வந்து கொண்டிருக்கின்றேன். மென்மேலும் அவரும் நிறைய வருடங்களுக்கு இதை செய்ய வேண்டும். அம்மன் அருள் பெற்ற அனைவரும் மிகச்சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். இந்த கொலுன்றது நாங்க சின்ன வயசுல பார்த்துருக்கோம். ஏன்னா எங்களோட பேசிஸ் மைசூர், கர்நாடகால கொலு பொம்மைன்னு தான் வைப்பாங்க. சின்ன வயசுன்னா எங்க அண்ணாவும் அக்காவும் வைப்பாங்க. அவங்க அந்த மரத்துல படி கட்டி செங்கல் பண்ணி வைப்பாங்க. அப்போ நான் சின்ன பிள்ளை. அப்போதுன்னா ரொம்ப ஆசை வைக்கணும்ட்டு. பரம்பரையா இப்படி எப்படின்னா இப்போ எங்க ஹஸ்பண்ட் வீட்லயும் இந்த கொலு இருக்கு, எங்க வீட்லயும் இருக்கு. அதனால வைக்கிறதுக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இது வைக்காம முதல்ல இதுல மட்டும் இந்த வீட்டுக்கு வந்து புதுசுல அங்கதான் வச்சுருந்தோம். ஏன்னா அண்ணி இருந்தாங்க இங்க இடம் வைக்கலன்ட்டு. அதுக்கப்புறம் இங்க வந்தப்போ இந்த 3 படி ஃபர்ஸ்ட் வாங்கினேன். அதுக்கப்புறம் 5 படி வாங்குது. அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 9 படி. ரொம்ப நாள் இந்த 9 படி வைக்கணும். இந்த 9 படி தான் ரொம்ப முக்கியம். 9 days, 9 நவராத்திரி 9 நாள். அந்த 9 நாளைக்கு தகுந்த மாதிரி வைப்போம். ஃபர்ஸ்ட்ல எப்பவுமே லட்சுமி சரஸ்வதி கலசம் வைப்போம், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இந்த படியில் வைப்போம். அப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் இது வைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா இது இப்படிதான் வைக்கணும்னு இருக்கு. இந்த சிஸ்டமேட்டிக்கா இப்படிதான் வைக்கணும்னு இருக்கு. அந்த தசாவதாரம், இந்த துர்கை அம்மன், அப்புறம் கிருஷ்ணர், ஏன்னா மாயைக்கு அப்புறம் தான் கிருஷ்ணர் வராரு. அதனால அப்படி வைப்போம். அப்புறம் குரு, எல்லா குருங்களும் வச்சோம். இந்த வருஷம் ராஜன் திருவள்ளுவர் கொடுத்தாரு, அது வச்சோம். அதுக்கப்புறம் இந்த செட்டியாரம்மா. இந்த செட்டியம்மா பாத்தீங்கன்னா நமக்கு தேவை இருக்கிற பொருள், அரிசி பருப்பு ரெகுலரா பண்ற பொருள் தான் இருக்கு. அந்த துளசி மடம் கலசம் இப்படி வச்சுட்டோம். அப்புறம் இங்க வந்தீங்கன்னா இதெல்லாம் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், ஆர்ட் மாதிரி. அந்த ராஜா அவரு அங்க மேல பாத்தீங்கன்னா சமபந்தி, தட் இஸ் ராமர் வனவாசம் போகும்போது அந்த வாலி சுக்ரவன் அவங்க 2 பேரும் அவங்களை கூப்பிட்டு சமபந்தி வைக்கிறாங்க. அவங்க சாப்பிட்டு இருப்பாங்க. அது ராமர் சித்தார்த் வந்தது. இது மதுரை மீனாட்சி. இது எப்படி ஆச்சுன்னா கல்யாணம் நடக்கிறது இல்லை மீனாட்சி அம்மனுக்கு. அப்போ கோச்சின் அவங்க என்ன பண்ணுவாங்க, இதுல குகையில போயிடுவாங்க. அப்புறம் சிவன் சொல்ல ஐயோ இப்படி போயிட்டா என்னான்னு வெடிச்சிட்டு வருவாங்க. அந்த வீட்டுக்குள்ள போய் அவங்க இருப்பாங்க. இது ராஜா. இது எப்படின்னா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா
வெரி வெரி லாஜிக். ஒரு மனுஷனை ரூல் பண்ணணும். இஃப் யூ ஹாவ் டு ரூலர் வாட் யூ நீட் டு டூ. இந்த ஆல் திஸ் லேடிஸ் ஒரு ரிடில் சொல்லுவாங்க, ஒரு ரிடில் சொல்லிட்டு பசில் சொல்லுவாங்க, அதுக்கு ஹி ஹாஸ் டு ஆன்சர். அது ஒருத்தருக்கும் அந்த அந்த மந்திரிங்களும் அவங்களும் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹி இஸ் எலிஜிபிள் டு கோ டு த டான். அப்போ என்ன, ஒரு லீடராக இருக்கிறவங்களுக்கு, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கிறவங்களுக்கு, ஒரு ராஜாக்கு எல்லா விஷயமும் தெரியணும், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ண தெரியணும்ன்றது ரொம்ப ரொம்ப ஹி ஷுட் பி வெரி இன்டெலிஜென்ட்ன்றது தான் என்னது. அப்புறம் இதெல்லாம் டான்ஸஸ், இது ஐத்தோக்குறின்ட்டு இருக்கும், அங்கே நான் வாங்கியது. இது எங்களோட ஃப்ரெண்ட் கொடுத்துட்டு போனால் கிஃப்டாக கொடுக்குறத தஞ்சாவூர் வாங்கணும், இது நம்ம காதில் வாங்கணும். ஸோ இது இந்த பக்கம் வருஷம் வருஷம் ஒரு தீமில் பண்ணுவோம். லாஸ்ட்டு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம குலதெய்வ கோவில் பண்ணோம். அப்போதான் கோல்ட் கண்ட்ரி வில்லேஜ், ஹாட் கண்ட்ரி வில்லேஜ் அண்ட் பண்ணோம், ட்ராபிக்கல் வில்லேஜ் அண்ட் பண்ணுவோம். அதில் இந்த வருஷம் ஐ வாண்டட் டு டூ த பீச். அது ரொம்ப எனக்கு ஆசையாக இருந்தது. ஸோ நான் கூகுள் பண்ணப்போ மரீனா பீச்ன்ட்டு வந்ததுங்க. அது பிக்சர் எடுத்து ஐ வாஸ் லுக்கிங், அந்த கல்கட்டா ஃபோன் பண்ணி யார் யார் இந்த பிரிண்டஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து நான் கூகுள் பண்ணி எடுத்தேன். அப்போ எடுக்கும் போது சரி என்ன பண்ணுறது பார்த்துட்டே இருந்தேன். அது கேப்டன் சரி தர்மாக்கோல் வச்சு தண்ணி வைக்கல. தென் யாரும் சொன்னாங்க இந்த பைக்கார்னர் இருக்கு இல்லையா, அங்கே ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே போய் அந்த ப்ராஜெக்ட் பண்ணி வச்சு அந்த டைமில் தான் இன்பிட்வீன் அந்த மற்ற போன மீன் வைக்கிறது, பீச்சில் என்ன இருக்கும் வடை பஜ்ஜி போண்டா கடை, மீன் வைக்கிறது அதெல்லாம். ஸோ அதை ஒன்று நான் கலெக்ட் பண்ணி அந்த பக்கம் வச்சிருக்கேன். இது ஆஃப்கோர்ஸ் பிடிக்கும். பட் அது இது வைக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் இந்த சைடு வைக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் 1 day ஆச்சு. கோர்ஸ் இதெல்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன், எனக்கு விஜயகுமார் வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணுவார். அதுக்கு இது 1 full day வச்சுட்டாங்க, அது வைக்கிறதுக்கு ஒரு half a day ஆச்சு.